ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசியில் ஒரு வடை செய்யலாம். ஜவ்வரிசியை ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 வாட்டி கழுவி தண்ணி ஊற்றி, சுட தண்ணியோ இல்லை நார்மல் தண்ணியோ ஊற்றி நம்ம இன்றைக்கி ஜவ்வரிசி வடை செய்ய போகிறோம். அதுக்கு ஜவ்வரிசியை நம்ம ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை இப்போ ஒரு பவுலில் போடலாம். ஒரு பவுலில் போட்டாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா பொடியாக நறுக்குனா பச்சை மிளகா, பொடியாக நறுக்குன வெங்காயம் 2 போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலையை பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நீங்கள் வேணாம்னு நினச்சிங்களா இந்த வேர்க்கடலையை கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ இதையும் நம்ம இது பண்ண போகிறோம். ப்ரெட்டோட ஓரங்களை நம்ம வெட்டிக்கலாம். ப்ரெட்டோட ஓரங்களை வெட்டிடலாம். ப்ரெட்டோட ஓரங்களை வெட்டிட்டு இப்போ இதை தண்ணி போட்டு இதை நல்லா ஊற வச்சு இதை எடுத்துக்கலாம். ப்ரெட்டை நல்லா நம்ம ஊற வச்சு நம்ம இது பண்ணியாச்சு. இப்போ இதையும் இந்த ஜவ்வரிசியோட இப்போ இந்த நம்ம ஊற வச்ச ப்ரெட்டையும் இதில் போட்டுடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம வடை மாதிரி இந்த மாதிரி நம்ம நார்மலாக நம்ம வடை தட்டுற மாதிரி இப்படி உருட்டி இப்படி தட்டிக்கலாம். கடாயில் எண்ணெய் வச்சாச்சு. நம்ம வடை போல் தட்டியாச்சு. இதை போட்டுக்கலாம். எல்லாம் நம்ம போட்டாச்சு. இது வேகட்டும். வெந்தோன்னு திருப்பி போடலாம். ஒரு வடை ஒரு பக்கம் வெந்தாச்சு. திருப்பி போட்டுடலாம். எல்லாத்தையும் திருப்பி போட்டுடலாம். வேகட்டும். இந்த பக்கமும் எடுத்துடலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஜவ்வரிசி வடை வந்துடுச்சு பாருங்கள். எடுத்துடலாம். மேலே மொறுமொறுன்னு உள்ளே சாஃப்டாக செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சாபுதானா வடை, அதாவது ஜவ்வரிசி வடை ரெடி ஆயிடுச்சு. மேலே கிறிஸ்பியாகவும் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் சூப்பராக இருக்குது. நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம், இல்லை எப்பயும் ஒரே மாதிரி வடை செய்யாமல் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு வடை செஞ்சு சாப்பிடுங்க. தொட்டுக்க சாஸோ இல்லை க்ரீன் சட்னி எதாக இருந்தாலும் தொட்டு சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும். புது புது ரெசிபிஸ் கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.